அடுத்த கட்டமாக முக்கியமான ஒரு பகுதி மதஹபுகளை பின்பற்றுவது சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இந்த மதஹபுகளை பின்பற்றுறதுங்கிற சொல்லக்கூடிய இந்த பகுதியை பொறுத்தவரையில ரெண்டு பகுதியை நாங்க பார்க்கணும். ஒண்ணு, மதஹபை பின்பற்றுவது தொடர்பாக எல்லாருமே இணங்கி போகக்கூடிய பகுதியும் இருக்குது. மதஹபுகளை பின்பற்றுவது தொடர்பாக ஒரு சில கருத்து வேறுபாடு இருக்கக்கூடிய பகுதிகளும் இருக்கு. ரெண்டு பகுதியாகத்தான் நாங்க இதை அணுகணும். அதுல முதலாவது பகுதிக்கு நாங்க வருவோம். இந்த மதஹபுகளை பின்பற்றுவது சம்பந்தமாக இணக்கப்பாடான கருத்துகள் உலமாக்கள்கிட்ட என்னன்னு கேட்டா, அதுல ஒண்ணு தம்மு தஅஸ்ஸுப். எந்த மதஹபுலையும் நாங்க பிடிவாதமாக இருக்கக்கூடாது, கண்மூடித்தனமான பிடிவாதமாக நாங்க இருக்கக்கூடாது. இது எந்த அறிஞர்களுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா எந்த அளவுக்குண்டா, இன்னொரு மதஹபாக இருக்கக்கூடிய ஒரு ஆளை பார்த்து அவர் அந்த மதஹப்ல இருக்கிறாரு, அவர்கிட்ட நாங்க பொண்ணு எடுக்கக்கூடாது, கல்யாணம் முடிச்சு கொடுக்க கூடாது, இது ஹனஃபியா இருக்கிறார் எனவே அவங்கள்ட்ட பிள்ளையை கொடுக்க கூடாது, இவர் ஷாஃபி அதனால இவர்கிட்ட மாப்பிள்ளையை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு வகையான இந்த விரோதம் பாராட்டக்கூடிய அமைப்புல அந்த கடும் போக்குத்தன்மை இருக்கு. இது எந்த அறிஞர்களுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ரெண்டாவது இணக்கப்பாடான ஒரு பகுதி என்னன்னா, 4 மதுஹபுகள் இருக்கிறத எல்லாருமே ஏற்றுக்கொள்வாங்க, எல்லோருமே அதை அங்கீகரிப்பாங்க. அதே போல அதை இல்லாமக்கணும், அடிச்சொலிக்கணும், அதை முழுமை அழிக்கணுங்கிறதாக யாருமே எந்த அறிஞர்களுமே அதுக்கு முன்மொழிவு சொல்ல மாட்டாங்க. அது முக்கியமான ஒரு கூற்று. ஏன்னா இப்ப நாங்க பாக்குறோம் மதுஹபுகளே தேவையில்லை எல்லாம் குப்பை என்று சொல்லக்கூடிய ஒரு கல்ச்சரும் இருக்குது. அப்ப இதெல்லாமே ஒரு பிழையான உலமாக்களுடைய அந்த இணக்கப்பாடான கருத்துக்கு மாற்றமான கருத்துகள், பின்னால அறிவிலியாக இருக்கக்கூடிய செயல்பாடுகள் தான் இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. மூணாவது இணக்கப்பாடான கருத்து என்னன்னா, ஒரு மதஹபை பின்பற்றக்கூடிய ஒரு ஆள் அல் முத்தமத்ஹிபு இதா பலக ருத்பத் அல் இஜ்திஹாத் வகாலஃப மத்ஹப இமாமிஹி லிருஜ்ஹானி கைரிஹி ஃபக்கத் அஹ்சன். நல்லா பார்க்கணும் என்னன்னா, ஒரு மதஹபை பின்பற்றக்கூடிய ஒருவர் ஆனால் இஜ்திஹாத் செய்யக்கூடிய ஒரு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு தரத்தை அடைகிறாரு. இந்த இடத்துல இமாமுக்கு மாற்றம் செய்யறாரு, மதஹபுடைய இமாமுக்கு மாற்றம் செய்யறாரு. ஏன்? இந்த கருத்தை விட வேறொரு கருத்து குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு நெருக்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எனவே நான் மாறுறேன்னு சொல்லி மாறுறாருண்டா, அவருக்கு அந்த தகுதியும் தகைமையும் இருந்தா அவர் மாறுறாருன்னா அவர் நல்ல வேலை செஞ்சுக்கிறாருன்னு அர்த்தம். அந்த தகுதியும் தகைமையும் நாங்க வளர்த்து கொள்ளணும். அதுக்குரிய கட்டம், அதுக்குரிய காலப்பகுதி இந்த காலமானு கேட்டா வல்லாஹு அலம், அதுக்குரிய அந்த காலத்துல செலவழிச்சு இஜ்திஹாதுக்குரிய காலமாக செலவழிச்சு அவங்க ரொம்ப பயணம் செஞ்சு இது பண்ணினது எல்லாத்தையும் நாங்க பூரி செய்யும் பொழுது ரொம்ப ஒரு கீழ் மட்டத்துல தான் நாங்க எல்லாம் துல்லாபு இல்ம், ரொம்ப குறைந்த அறிவை சுமந்தவர்களாகத்தான் இது வரைக்கும் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலமாக்கள் இருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ், ஆனால் அவங்க கூட இந்த மாதிரியான ஒரு அமைப்புக்கு வருவாங்களான்னு கேட்டா உடனடியாக இந்த மாதிரியான கருத்துக்களுக்கு எல்லாம் வரமாட்டாங்க. காரணம் இஜ்திஹாதுடைய அந்த முசவ்விகாத்துகள், அதுக்குரிய தகைமைகளை உருவாக்கக்கூடிய வளர்த்துக் கொள்ளக்கூடிய எல்லாருக்குமே தேவைப்பாடு இருக்கு. எனவே அதை நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியதாக இருக்கு. அடுத்தது இன்னொரு இணக்கப்பாடான கருத்து என்னன்னா, قبول التمذهب بمعنى التخرج على مدرسة فقهية أصولية مع العناية بالدليل والطلب الراجح. இதுல என்னண்டா, ஒரு மதுஹபை பின்பற்றுவதை அங்கீகரிக்க முடியும். எப்படின்னா, ஒரு ஆள் கட்டாயம் ஒரு ஃபிக்ஹ் படிக்கிறாருன்னா ஒரு ஃபிக்ஹ் முஹாமத் சார்ந்ததான் அவர் படிக்கும். இதுல உசூல் சார்ந்த விஷயத்திலையும் ஒரு உசூல் ஃபிக்ஹ் நாங்க எடுத்துக்கிட்டா அந்த ஃபிக்ஹ் எடுக்கிறதுக்குரிய அடிப்படை கலை சம்பந்தமான அறிவுல அதுலயும் கருத்து வேறுபாடு இருக்குது. அந்த அறிவை ஏதோ ஒரு அறிஞர் ஒரு மதஹப் பேர்ல தான் உருவாக்கி அவர் படிக்கணும், வெளியாகணும். ஆனால் அந்த இடத்துல இனாயா பித்தலீல், அவர் செய்யக்கூடிய செயல்பாட்டுக்கு தலீல் ரொம்ப தெளிவாக அவர் கையில் எடுத்திருக்கணும். அதே போல ராஜிஹ், எது ஏற்றமானது வலுவானதுங்கிறதையும் அவர் வேண்டி நிற்கணும். சுருக்கம் என்னன்னா, உலகத்துல இந்த ஃபிக்ஹ் கலையில துறையில பெரும் இமாம்கள், அஹ்லு சுன்னா சார்ந்த பெரும் இமாம்கள் இருக்கிறார். எந்த இமாமும் பிற்பட்ட காலத்துல ஒரு இமாமை நாங்க அடையாளப்படுத்த முடியாது, இவர் டிரெக்டாகவே ஃபிக்ஹ் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருந்து ஒரு மதஹபை உருவாக்கினார்னு சொல்லி நான் சொல்றேன். பிற்பட்ட காலத்துல யாரையுமே சொல்ல முடியாது. எந்த இமாமா இருந்தாலும் ஏதாவது ஒரு மதஹபை ஒரு இமாம தழுவிதான் அவங்களுடைய ஃபிக்ஹ ஆரம்பிப்பாங்க. பெரும்பான்மையான உலமாக்கள் ஒரு மதஹபுல இருந்து கொண்டு ஒரு சில கருத்துக்கள் மாற்றம், அது ரொம்ப ஆழம், அது இஜ்திஹாதுடைய தன்மை இருந்தா இது ஒரு சில இடங்கள்ல நாங்க மாற்றம் செய்யலாம், ஒரு சில இடங்கள்ல நாங்க இதுக்கு முரண்படலாம், காரணம் இது ரொம்ப தெளிவாக இருக்குதுன்னு சொல்லி மாறுவாங்களே தவிர முழுமையாக அச்சட்டாக அடியோட நான் எந்த மதஹப்லயும் இல்லை, நான் குர்ஆனும் ஹதீஸும் எனக்கு டிரெக்டா எனக்கு சொல்லி தந்திருக்கு நான் போறேன்னு சொல்லி ஒரு இமாம காட்ட முடியாது. அப்ப அந்த வகையில ஒரு உசூல் அடிப்படையில ஒரு ஃபிக்ஹ் முஹாமத் சார்ந்துதான் ஒரு ஆள் உருவாகணும், ஒரு ஆள் ஃபிக்ஹ் படிக்கணும்,
ஒரு ஆள் தலீலை தேடணும், ஒரு ஆள் வலுவான ஆதாரங்களை வலுவான சட்டத்திட்டங்களை படிக்கணும்ங்கிறத இது சொல்றாங்க. இது எல்லாமே உலமாக்களும் இணக்கமாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அதனாலதான் எந்த இமாமும் ஒரு மத்ஹப் உசூல் இல்லாம இந்த உலகத்துல அவங்க என்ன செய்யலாம், தன்னுடைய ஃபிக்ஹ ஆரம்பிக்கல. எனவே அதை நாங்க ஆழமாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. அதுக்கு பின்னால ஜவாசு அஹதில் முத்தமத்ஹிபி பிகௌலி இமாமிஹி நாசிபன் லஹு இலா இமாமிஹி மஅ கனாஅத்திஹி பிருஜ்ஹானிஹி பஅத நظரிஹி ஃபி அதில்லத்தில் அக்வால். ஒரு முத்தமத்ஹிப் மத்ஹபை பின்பற்றக்கூடிய ஒரு ஆள் ஒரு இமாமுடைய தன்னுடைய மத்ஹபுடைய இமாமுடைய கவுல் எடுக்கும் பொழுது அந்த கவுல் இமாமுக்குரியதுங்கிறதாக அவர் சுட்டிக்காட்டுறதோட அவர் நடைமுறைப்படுத்துறாரு. எப்படின்னு சொன்னா, இது உண்மையிலேயே குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் வலுவானதாக தன்மையோட அதை செய்யறாரு. அதுவும் அவர் ஆதாரங்களையும் அதில்லாக்களையும் பார்த்து கொண்டு தெளிவான ஒரு முடிவோடு இருந்து செய்யறாரு. அந்த ஒரு மதஹபுடைய கருத்து செய்யறாரு, அந்த இமாமுக்குரிய அந்த கருத்து. ஆனா இதுக்கு ஆதாரங்கள் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்தை அவர் நடைமுறைப்படுத்துறாரு, சட்டத்தை செய்யறாருன்னு சொன்னா இதுல எந்த தடையும் இல்லை. ஆனா பார்க்கறதுக்குரிய தகைமைகளும் இஜ்திஹாதுக்குரிய அமைப்புகளும் இருக்கணும். இல்லாம இருந்தாருன்னு சொன்னா அவர் ஒரு அவாமாக இருப்பாரு, அல்லது துல்லாப் இல்மம் இருப்பாங்க. அவாம் அல்லது நோமலான துல்லாப் இல்ம பொறுத்தவரையில ஒரு ஆலிம்கிட்ட கேட்டுதான் சட்டங்களை பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். எனவே அதை நாங்க ரொம்ப ஆழமாக புரிஞ்சு கொள்ள வேண்டியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்க பார்க்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதிதான் மத்ஹபுகளை பின்பற்றுவது தொடர்பான அறிஞர்கள் மத்தியில காணப்படக்கூடிய கூற்று. அதுல முதலாவது குறிப்பாக இதை 3 பகுதிகளாக வச்சிருக்கிறாங்க. அல் மௌகிஃபு மின் அத்-தமத்ஹுபி, அது 3 பகுதியாக பார்க்கப்படும். அதுல ஒன்றுதான் இத்திஜாஹ் ஈஜாபு அத்-தமத்ஹுப், கட்டாயம் மத்ஹபுகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கூற்று. இரண்டாவது கட்டம் இத்திஜாஹ் இபாஹத் அத்-தமத்ஹுப், அதாவது மத்ஹபுகளை பின்பற்றுவது அனுமதிக்கப்பட்டது, அது முடியுமான ஒரு விஷயம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூற்று. இதுதான் பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கூற்றாகவும் இருக்குது. மூன்றாவது பகுதி இத்திஜாஹு மன்இ தமத்ஹுப், மத்ஹபுகளை பின்பற்றுவது கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய, அது ஹராம், அது தடை செய்யப்பட்டதுன்னு சொல்லக்கூடிய மூன்றாவது கூற்று. இந்த 3 கூட்டையும் நாங்க கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னு சொன்னா, இமாம் ஷேக் முஹம்மது அல் அமீன் ஷின்கீத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. இப்ப முதலாவது பகுதிக்கு வருவோம். மத்ஹபுகளை பின்பற்றுவது தொடர்பாக இமாம் அமீன் ஷின்கீத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லக்கூடிய கூற்று, முத்தஅখিরুல் உஸூலிய்யீன மின் ஜமீஇல் மதாஹிபி முத்தஃபிகூன குல்லுஹும் அலா வுஜூபிஹி, கட்டாயம் அதை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுல பிற்பட்ட மதுஹபு சார்ந்த மதுஹபுகள்ல உசூலை வைத்துக் கொண்டு மதுஹபுல் பயணிக்கக்கூடிய பிற்பட்ட அறிஞர்கள் அனைவருமே இதுல ஏகோபித்த ஒரு கருத்துல இருக்கிறாங்க என்று சொல்லி அந்த கூற்றை சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த கூற்றை அடிப்படையாக வச்சுதான் மதுஹபுகளை பின்பற்றுவது அவசியம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூற்றும் இருக்குது. இரண்டாவது கட்டம் என்னன்னு சொன்னா, அனுமதி இருக்குது, மதுஹபுகளை பின்பற்றுவது அனுமதிக்கப்பட்டதுதான் என்று சொல்லக்கூடிய ஒரு கூற்று. அதுல இமாம் காதி அயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லக்கூடிய கூற்று சொல்றாங்க, வகஅ இஜ்மாஉல் முஸ்லிமீன அலா இத்திபாஇஹிம் வ தர்ஸி மதாஹிபிஹிம், முஸ்லிம்களுடைய இஜ்மாவான, அதாவது ஏகோபித்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, மதுஹபுகளை பின்பற்றுறது, மதுஹபுகளை படிக்கிறதுங்கிறது அது ஒரு முடியுமான காரியம் தான், அதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ற விஷயத்துல இஜ்மா இருக்குதுன்னு சொல்லி காதி அயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மற்றொரு கூற்று இருக்குது, 4 மதுஹபுகளை பொறுத்தவரையில ஏதாவது ஒன்றை நாங்க அமல் செய்யறது அனுமதிக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய அறிஞர்களுடைய கூற்றும் இருக்குது. மற்றொரு கூற்று இருக்குது, இஜ்மா ஏற்கனவே சொல்லது போல அவங்களை பின்பற்றக்கூடிய விஷயத்துல இஜ்மாவான ஒரு கூற்று இருக்குது, முஸ்லிம்கள் மத்தியில் அது காணப்படுது, ஏகோபித்த ஒரு நிலைப்பாடாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு சில அறிஞர்கள் சொல்லக்கூடிய கூற்றுகள். குறிப்பாக சொல்ல போனா மதுஹபை பின்பற்றது அனுமதிக்கப்பட்டது என்று சொல்லக்கூடியதுக்கு இஜ்மாவான கருத்துகள் இருக்குது என்று சொல்லி பல அறிஞர்கள் இப்படி சொல்றாங்க. மூன்றாவது கட்டம் மதுஹபுகளை பின்பற்றுவது கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு கூற்று. இந்த கூற்றுக்கு ஒரு அடிக்கோடிட்டு கொண்டு வரக்கூடிய அறிஞர் கூற்று என்னன்னு சொன்னா, இப்னு ஹஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கூற்று. அவங்க லாஹிரின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே மத்ஹபு லாஹிரா சம்பந்தப்பட்ட சந்தர்ப்பத்துல நாங்க பார்த்தோம். அவர் சொல்லக்கூடிய கூற்று பாருங்க, ஃபல்யஅலம் மன் அகத பிஜமீஇ கௌலி அபி ஹனீஃபா அவு பிஜமீஇ கௌலி மாலிக் அவு பிஜமீஇ கௌலி அஷ்ஷாஃபிஈ அவு பிஜமீஇ கௌலி அஹ்மத் மிம்மன் யதமக்கனு மினன் நத்ரி, அப்படி ஒரு பகுதியை அங்க இல்லாமக்கிட்டு தான் இந்த கூற்று வச்சிருக்கிறாங்க. அன்னஹு கத் ஹாலஃப இஜ்மாஅல் உம்மா, அவர் உம்மத்தினுடைய ஏகோபித்த கருத்துக்கு முரண்பட்டு காணப்படுகிறார், முரண்பட்டு விட்டார்னு சொல்லி ஒரு கூற்று சொல்றார். என்னண்டா, யாராவது இமாம் அபு ஹனீஃபாவுடைய முழு கூற்றையும் எடுக்கிறார்களா, அல்லது இமாம் ஷாஃபிஈட, இமாம் அஹ்மது, இமாம் மாலிக் முழு கூற்றையும் அவர் எடுத்து பின்பற்றார் என்று சொன்னா அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு?
பகுத்தறிந்து எது சரி எது பல ஆதாரமிக்கதா இல்லையாங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்குரிய அமைப்பும் இருக்குது. மிம்மன் தமக்கனு நபர். அப்ப இஜ்திஹாது செய்யக்கூடிய ஒரு ஆற்றலும் இருக்கத்தக்கன முழுக்க முழுக்க ஏதாவது ஒன்னோட ஒன்றுபட்டு அதிலே முழுக்க அந்த கருத்தை எடுத்து நடக்கிறார் என்று சொன்னா அவர் இஜ்மாவுக்கு மாற்றம் செய்து விட்டார் என்று சொல்லக்கூடிய கருத்தை இமாம் இப்னு ஹஸ்ம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா இது சரியா பார்த்தா மதுஹபுகள் பின்பற்றக்கூடாது, அது ஹராம் அப்படின்னு பொதுவாக சொல்லுவது முடியாத ஒரு விஷயம். ஆனா இதுல கொண்டு வந்து இப்னு ஹஸ்ம் அவருடைய கூற்றை கொண்டு வராங்க. என்னன்னா எங்களுக்கு சுருக்கமா விளங்கிக் கொள்ள முடியுமான ஒரு விஷயம் என்னன்னா, யாருக்காவது இஜ்திஹாது செய்யக்கூடிய ஆற்றல் இருந்து அதை பின்தள்ளி விட்டு கடும் போக்காக ஒரு மதுஹபுகளையே குந்தி கொண்டு அதுதான் முழுக்க முழுக்க ஹக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை தான் இப்னு ஹஸ்ம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க விமர்சிச்சு சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து டிரெக்டாக மதுஹபுகள் எல்லாம் கூடாது, அது பின்பற்ற கூடாதுன்ற ஒரு கருத்துக்கு ஆதாரமாக எடுக்கலுமான்னு கேட்டா முடியாத ஒரு காரியம். ஏழுமானவர் இப்படியான செயல்பாட்டில் இருக்கக்கூடாது, அப்படி செஞ்சா இஜ்மாவுக்கு முரணா இருக்கிறார் சொல்லி இமாம் இப்னு ஹஸ்முடைய கூற்று பொதுவாக மதுஹபு பின்பற்றுவது ஹராம், தடை என்று சொல்லக்கூடிய ஒரு கூற்றுக்கு ஆதாரமாக அமையாது. ஆனா அங்க ஒரு தெளிவுக்காக வேண்டி இப்படி பிரிச்சு வகைப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்த கட்டம் என்னத்தை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, தற்காலத்துல இது அடுத்த தலைப்பு. அதுல தற்காலத்துல வந்து நம்மட ஃபிக்ஹ் துறைக்கு பங்கு வகிக்கக்கூடிய அமைப்புல ஒரு திட்டமாக இருக்கலாம், செயல்பாடாக இருக்கலாம், அல்லது இன்னொரு என்ன பல முயற்சிகளாக இருக்கலாம். இவைகள் வந்து நம்மட காலப்பகுதியில எப்படி இருக்குது, இதை பத்தின ஒரு முக்கியமான ஒரு குறிப்பாகத்தான் இந்த தலைப்பு இருக்க போகுது. அதுல இந்த காலத்துல இந்த ஃபிக்ஹ் துறைக்கு தொண்டு செய்யக்கூடிய அமைப்பை நாங்க பார்த்தோம்னு சொன்னா திபாஅத்துல் குத்புல் ஃபிக்ஹிய்யா, இமாம் ஷாஃபிஈ இருக்கிறார், 4 மதுஹப் ஆசிரியர்களுடைய முக்கியமான நூல்களாக இருக்கலாம், பிற்பட்ட காலத்துல வந்த அறிஞர்கள் அதை தொகுத்து வழங்கியதாக இருக்கலாம். எல்லாத்தையுமே ஏட்டளவுல இருந்து, அதாவது உம்முஹாத்துல் கிதாப்னு சொல்லுவாங்கன்னா அடிப்படை நூல்கள்ல இருந்து அது முழுக்க முழுக்க ததிவின் அதாவது திமாஆ செஞ்சு நிறைய பதிப்பகங்கள் வந்து அச்சிட்டு அந்த பதிப்பகங்கள் மூலமாக நிறைய நூல்கள் வந்து இந்த ஃபிக்ஹுக்கு தொண்டு நிறுவனம் அடிப்படையில சேவையாற்றிருக்கிறத நாங்க பார்க்கிறோம். எனவே புத்தகங்களை பிரதி செய்து பதிப்பகங்களாக பல பதிப்புகளை கொண்டு வந்து உருவாக்கி அந்த விஷயங்கள்லாம் செஞ்சதுல வந்து இந்த பதிப்பகங்களுடைய வகிபாகம் மிக பெருசுங்கிறத நாங்க புரிஞ்சு கொள்ள முடியும். அது முக்கியமான ஒரு பகுதி. இதெல்லாம் ஏன் வந்துச்சுன்னு சொன்னா, குறிப்பா சொல்ல போனா எல்லாமே அந்த கைத்தொழில் புரட்சியுடைய ஒரு தாக்கம், அதன் மூலமாக மிஷனரிஸ் வந்துச்சு, அதன் மூலமாக எங்களுக்கும் ஃபிக்ஹுடைய துறைக்கும் பெரிய ஒரு பங்காக அந்த கைத்தொழில் புரட்சியுடைய தாக்கம் இருக்குது, அதுல மாற்றமே இல்லை. அதன் மூலமாக பெரிய ஒரு விஷயத்தை நாங்க பெற்றுக்கொண்டோம். அடுத்தது நஷ்அத்து அல் மஜாமி அல் ஃபிக்ஹிய்யா, ரொம்ப பெரிய ஃபிக்ஹ் சார்ந்த முழு கருத்து வேறுபாடுகள் ஆய்வுகள் எல்லாமே ஆராய்ந்து அதிலிருந்து முடிவெடுக்கக்கூடிய நிறுவனங்கள் உருவாகிச்சு. அதுல இருந்து ஃபத்வாக்கள் வெளியாகக்கூடிய ஃபத்வாக்கள் வெளியிடக்கூடிய பெரும் பெரும் நிறுவனங்கள் உருவாகினதும் இந்த ஃபிக்ஹ் துறைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அதுல உதாரணத்துக்கு 2 சொல்லுவாங்க. முன்னம்மத் தஆவுன் இஸ்லாமி, அந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் சொல்லி அந்த பகுதி இருக்குது. ராபித்தத்துல் ஆலமில் இஸ்லாம், அது இஸ்லாமிக் லீக், இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் லீக், இப்ப உங்களுக்கு தெரியும், பார்த்திருப்பீங்க. இதெல்லாமே வந்து ஃபிக்ஹுக்கும் தொண்டு செய்யக்கூடிய ஒரு அமைப்புல அமையப்பட்டிருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அடுத்த கட்டம் என்னண்டா, மௌசூஆத் ஃபிக்ஹிய்யா வந்து உருவாகுது. அதாவது ஃபிக்ஹ் சார்ந்த முழு ஒரு களஞ்சியமாக சகல கருத்துகளையும் சகல கருத்து வேறுபாடுகளையும் சகல மதுஹபுகளையும் ஒன்றிணைத்து ஃபத்வாக்களாக அல்லது நூல்களாக அல்லது கூற்றுகளாக பெரும் பெரும் ஒரு 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 களஞ்சியமாக எங்களுக்கு கிடைச்சதும் அதை நாங்க உதாரணமாக சொல்லலாம். அதுக்கு உதாரணம் வந்து மௌசூஆ குவைத்தியான்னு சொல்லி குவைத்ல வெளியிடப்பட்ட ஒரு ஃபிக்ஹ் களஞ்சியம் சார்ந்த நூல். அதே போல இன்டர்நெட்ல நாம வந்து ஜாமிஉல் ஃபிக்ஹ்னு சொல்லக்கூடிய வெப்சைட் இருக்குது. இந்த மாதிரியான பகுதியை நாங்க சொல்லலாம். அடுத்தது வந்து துஹூர் அல் மஜல்லாத் அல் ஃபிக்ஹிய்யா, அதாவது ஃபிக்ஹுக்குண்டே மஜல்லாக்கள், சஞ்சிகைகள் உருவாகி மக்கள் மத்தியில அது பரப்பப்பட்டு அதுல நல்ல விஷயங்கள் எடுத்துக்கொண்டாங்க. இன்ஷா உல் மவாக்கி அல் ஃபிக்ஹிய்யா, ஃபிக்ஹ் அதாவது சட்டங்கள் ஃபத்வாக்கள் தேடக்கூடிய அமைப்புல அல்லது ஃபிக்ஹ படிக்கக்கூடிய அமைப்புல நிறைய இன்டர்நெட்ல வந்து வெப்சைட்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு ஃபத்வா தேர்வதுக்கு உலமாக்களுடைய கூற்றோட ஹிலாஃபுகளோட முகாரணா பண்ணி நிறைய விஷயங்கள் வெப்சைட்டுகள்ல போயிருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனா மௌகி முனஜ்ஜித்னு சொல்லக்கூடிய இன்டர்நெட்ல நீங்க போய் பார்க்கலாம். இப்ப தமிழ் அமைப்பும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 100 ஃபத்வாக்குரிய அமைப்பும் அங்க அப்லோட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதுக்குரிய காரணமும் ஷேக் அப்துல்லா ஒய்ஸ் மீசானி அவருடைய அந்த முயற்சியின் பிரகாரம் அவரோட சேர்ந்து நாங்க ஒரு சில 2-3 உலமாக்கள் சேர்ந்து அந்த ஃபத்வாவை டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடிய அமைப்பும் நடந்து கொண்டு இருக்குது. தமிழ்லையும் பெற்றுக்கொள்ளலாம். அப்ப அந்த மாதிரியான வெப்சைட் இருக்குது, இஸ்லாம் வெப் இருக்குது. இந்த மாதிரி நிறைய மிஸ்ர்ல ஃபத்தாவா மிஸ்ரியா இருக்குது. இந்த மாதிரி நிறைய அரபு நாடுகள்ல வந்து
ஃபத்வா சார்ந்த அந்த அல்லது ஃபிக்ஹ் சார்ந்த விஷயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழிவகைகளை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதே போல லுஹூர் தஅவத் தஜ்தீத் ஃபி உஸூல் ஃபிக்ஹ், உஸூல் ஃபிக்ஹ்ல ஒரு 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 கிரியேட்டிவா சில விஷயங்களை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு வாதமும் உருவாகிச்சுது. இது கொஞ்சம் நாங்க விரிவா படிக்கணும். இப்ப இந்த கடைசியில இந்த பகுதிக்கு நாங்க வருவோம். அதுக்கு பின்னால கஸ்ரத்து நவாசில் ஃபிக்ஹிய்யா, ஃபிக்ஹ் சார்ந்த புதிய பிரச்சனைகள், சட்ட பிரச்சனைகள் உருவாக அதுக்குரிய ஃபத்வாக்களும் வெளியிடப்பட்டதை பார்க்கிறோம். இதுவும் கைத்தொழில் புரட்சியுடைய தாக்கத்தின் பிற்பாடு அதன் மூலமாக நிறைய அதாவது நிறைய விடயங்களை நாங்க சாதாரணமாக செஞ்சு கொண்டிருந்தது எல்லாமே ரொம்ப துரிதமாக செய்யக்கூடிய பல வாய்ப்புகள் வந்துச்சு. போக்குவரத்து துறையாக இருக்கலாம், இன்னொரு என்ன அல்லது ப்ராடக்ட் உருவாக்கக்கூடிய துறையாக இருக்கலாம். எந்த பகுதியிலையுமே இஸ்லாமிய சட்டங்களோட நாங்க டச் பண்ணி இது சரியா பிள்ளையா, இதனுடைய ஹுக்கும் என்னங்கிற தேடல்கள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு அந்த கைத்தொழில் புரட்சிக்குரிய விளைவாக அமைஞ்சதை நாங்க பார்க்கிறோம். அப்ப அதனால புதிய புதிய ஃபத்வாக்கள், புதிய சிறப்பு கொரோனாவை நாங்க பார்க்கிறோம். கொரோனா காலத்துல பல ஃபத்வாக்கள், பல புதிய பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளாக விட்டாங்க. அதுல அந்த சஃபுகள்ல நிக்கிறதுக்குரிய சட்டத்தை புதுசாக ஆய்வு செஞ்சு உருவாக்கி எங்களுக்கு ஃபத்வாக்களாக தந்தாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அடுத்தது குல்லியத் ஷரஇய்யா வல் அக்ஸாம் அல் ஃபிக்ஹிய்யா, யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இடங்கள்ல இஸ்லாமிக் டிபார்ட்மெண்ட் அதுல இஸ்லாமிக் டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன இஸ்லாமிக் சைட்ல ஸ்பெஷல் இருக்குதோ அதுக்குரிய அமைப்பு எல்லாம் கொண்டு குறிப்பாக ஃபிக்ஹுக்கும் ஒரு முக்கியமான இடத்தை கொடுத்திருக்கிறான். அந்த ஃபிக்ஹ் துறையில ஈடுபடக்கூடிய அந்த டிபார்ட்மெண்டாக இருக்கலாம் அல்லது அந்த தஹசுஸாக ஸ்பெஷலாக இருக்கலாம். உள்ளுக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்குரிய வெப்சைட்ல அல்லது அதுக்குரிய விதைகள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மாஸ்டர் டிகிரிக்கு, PhD டிகிரிக்கு பெரும் ஆய்வுகளை சமர்ப்பிச்சு அந்த ஆய்வுகள் மக்கள் மத்தியில பார்வைக்காக வேண்டி இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தற்காலத்துல ஃபிக்ஹுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் அமைந்திருக்கிறத நாங்க பாக்குறோம். அதுல முக்கியமா நாங்க பாக்குறோம், அதாவது ஏற்கனவே நாம சொன்ன மாதிரி கட்டாயமா பார்க்க வேண்டிய ஒரு பகுதின்னு சொன்னோம், உஸூலுல் ஃபிக்ஹ்ல ஒரு புதுமையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு வாதம். இதை நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ரிசாலா என்ற நூலங்களுக்கு தந்தாங்க. அவங்க தான் முதலாவது உஸூலுல கோர்வை செஞ்சு ஒரு நூலாக தந்த ஒரு மிக பெரும் ஒரு இமாம். அப்ப அந்த இமாமுடைய அந்த அடிக்கோட முக்கியமாக கருத்துல கொண்டு நிறைய அறிஞர்கள் பின்னால உஸூலுல் ஃபிக்ஹ்ல நிறைய நூல்களை தொகுத்தாங்க. அந்தந்த காலத்துக்கு ஏற்றிருப்ப ஷரஹ்களை விரிவாக்கங்களை செஞ்சாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நாங்க பார்க்கலாம். இப்ப சொல்ற விஷயம் என்னண்டாங்க, நாங்க என்ன விளக்கம்னா சரியாக புரிஞ்சுக்கொள்ளணும். கோர்வை செய்யறது, விரிவாக்கம் செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்தவரையில ஒரு அழகிய முறையில ஒழுங்குபடுத்தப்பட்டு அந்த காலத்துக்கு ஏற்ப கொடுக்கறது தான் கருத்தை ஒழிய நாங்க புதுமையாக உஸூல் ஃபிக்ஹ் உருவாக்கணும்ன்ற ஒரு அமைப்புக்கு நாங்க இதை சிந்திக்க கூடாது. ஒரு சிலர்கள் அப்படி சிந்திக்கக்கூடியவங்களும் இந்த உலகத்துல பெருக்கிதான் செய்யறாங்க. உஸூல் ஃபிக்ஹ்ல இந்த அம்ருக்கு இப்படி ஒரு விஷயத்தை கொடுப்போம், இந்த நகைக்கு இப்படி ஒரு விளக்கத்தை கொடுப்போம்னு சொல்லி அவங்க சில வித்தியாசமான சிந்தனைக்கு தாக்கம் பெற்று அவங்க உதாரணத்துக்கு மகாசித் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான இஸ்லாமிய ஷரீஅத்தினுடைய உன்னதமான நோக்கங்களை பிழையான முறையில பிரயோகிக்கக்கூடிய அமைப்புல பிரயோகிச்சு உஸூலுல் ஃபிக்ஹையே நாங்க மாற்றணும்ன்ற அமைப்புல குரல் கொடுக்கக்கூடியவங்க உலகத்துல பெரும்பான்மையான பகுதியில இருக்கத்தான் செய்யறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நாங்க எப்பவுமே தலை கொடுக்க கூடாது. மாற்றமாக அல்ஹம்துலில்லாஹ் ஸலஃபு ஸாலிஹீன்கள் தொட்டு இந்த காலம் வரைக்கும் பெரும் அறிஞர்கள் தனித்தனியாக பல விளக்கங்களையும் பல நூல்களையும் தந்திருக்கிறாங்க. எங்களுடைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க தொகுத்து அழகுபடுத்துறதுல இந்த பிரச்சனையும் இல்லை. அதுதான் இந்த புதுப்பித்தலுங்கிற ஒரு அமைப்புக்குள்ள வருமே தவிர நாங்க நினைக்கிற மாதிரி அடிப்படையை இல்லாமக்கிட்டு உருவாக்குற கதையெல்லாம் நாங்க செய்ய முடியாது. உதாரணத்துக்கு நாம சொல்ல போனா மகாசித்ங்கிற சொல்லக்கூடிய இந்த பகுதியை ரொம்ப ஆழமாக தூக்கி பிடிப்பாங்க. அது முக்கியமான ஒரு பகுதி, அதுல மாற்றமே இல்லை. இமாம் ஷாத்திபி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இமாம். இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அல் முவாஃபகாத்னு சொல்லக்கூடிய நூல்ல அங்க மகாசிது சம்பந்தமா பேசுறாங்க. உஹ்ரவியா துனியவியான்னு சொல்லி பேசுறாங்க. அந்த நூல் சம்டைம் உங்களுக்கு கிடைக்கலாம். அது கொஞ்சம் பெரிய, அதாவது கொஞ்சம் இந்த உஸூலுல் ஃபிக்ஹோட நிறைய ஆழமான தொடர்புடையவங்க அதை படிக்க வேண்டிய ஒரு நூல். முப்ததி ஆரம்பமான இவங்க அது படிக்கக்கூடிய ஒரு நூலான்னு கேட்டா இல்ல, அது கொஞ்சம் டீப்பாக படிக்க வேண்டியது. நானும் சில பகுதிகள் படிச்சிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். மாஷா அல்லாஹ்னு சொல்லி பெரிய ஒரு பொக்கிஷம். அந்த முவாஃபகாத்னு சொல்லக்கூடிய அந்த நூல் தனிப்பட்ட ரீதியில மகாசிதுக்குன்னு சொல்லியே உருவாக்கப்பட்ட நூல். இதுக்கு முன்னால் அறிஞர்கள் மகாசிதை பத்தி பேசலையான்னு கேட்டா உஸூலுல் ஃபிக்ஹ்ங்கிற ஒரு பகுதிக்கு அதை பேசிக்கொண்டுதான் எழுதியிருக்கிறாங்க. தனிப்பட்ட ரீதியில ஒரு நூல்ல பேசினாங்களான்னு கேட்டா இல்ல. ஆனா இஸ்ஸிபின் அப்துல் சலாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தனிப்பகுதியில அவங்களோட நூல்ல உஸூல் ஃபிக்ஹ் பேசும்பொழுது பேசியிருக்கிறாங்க. ஆனா இது ஒரு தனி கலையாக, தனி நூலாக இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க முவாஃபகாத்னு சொல்ற நூல்ல பேசியிருக்கிறாங்க. இப்பேற்பட்ட அந்த இமாமுக்கு அல் இஅ்திஸாம்னு சொல்லக்கூடிய அந்த பித்ஆ சம்பந்தப்பட்ட
புதுமையான விஷயங்களை மார்க்கத்துல இபாதத்தாக கொண்டு வரக்கூடியவங்க, இவங்களோட நாங்க எப்படி நடக்கணும், அதை எப்படி அணுகணுங்கிற அமைப்புல ஒரு முக்கியமான நூலையும் எழுதியிருக்கிறாங்க. இதே இமாம் ஷாத்திபி மகாசித் பத்திய பேசி அந்த ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு மாலிகி மதுஹபாக இருந்திருக்கிறாங்க. கடும் போக்காக மும்முரமாக ஈடுபடுற ஒரு ஆளாக அல்ல. ஒரு மதுஹப்ல அவங்க வளர்ந்தது மாலிக் மதுஹப்ல. அவங்களோட ஃபத்வாக்கள் கூட மாலிக் மதுஹபுகளோட ஒட்டி தான் போகும். எனவே சலஃபு சாலிஹீன்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. மகாசித் சம்பந்தமா தெளிவாக சலஃபு சாலிஹீனுடைய இஜ்திஹாதுக்கு முக்கியத்துவம் செலுத்தியே அவங்க நிறைய பேசியிருக்கிறாங்க. இப்படியான பகுதியில இந்த இமாம் ஷாத்திபி மகாசித் பேசியிருக்கிறான்னு சொல்லி மகாசிதிய சிந்தனையை பிழையான முறையில புரிஞ்சு கொண்டு இமாம் ஷாத்திபிக்கு முரணான அமைப்புல கூட மகாசிதிய சிந்தனையை பிரயோகிக்கக்கூடியவங்க, அவங்களோட பாட்டுல பயன்படுத்தக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனா அங்க இஹ்திசாம் கிதாப்ல பார்த்தோம்னு சொன்னா இவங்க எதெல்லாம் ஒரு சிலர்கள் மகாசித்னு சொல்லி கொண்டு வராங்களோ அதெல்லாம் கூடாதுன்ற அமைப்புல சுட்டி காட்டின நூல் இமாம் ஷாத்திபியில அல் இஹ்திசாம் சொல்லக்கூடிய நூல். மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன். எனவே அதை நாங்க தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். இந்த புதுமையாக உருவாக்குற விஷயம் சொன்னாங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா, அதுல நாங்க உலமாக்கள் கோர்வை செஞ்சு தாரத்துல, அதை ஒழுங்குபடுத்தி தாரத்துல, தர்த்தீப் பண்ணி தாரத்துல, அல்லது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மாலூமாத்களை அந்த அடிப்படை விஷயங்களோட சேர்க்கறதுல, கூட்டுறதுல, குறைக்கிறதுல, இந்த மாதிரியான அமைப்புல தான் இந்த தஅவா அத்-தஜ்தீத் ஃபி உஸூல் ஃபிக்ஹ் அமைய பெறுங்கிறத நாங்க புரிஞ்சு கொள்ளணும். இதை நாங்க பார்த்தோம். தற்காலத்துல ஃபிக்ஹுக்கு தொண்டு செய்யக்கூடிய, பங்கு வகிக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் அமைப்புல நாங்க பார்த்தோம். அடுத்த ஒரு முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னா, இதுக்கு முன்னுக்கு படிச்சதோட தொடர்பு படுறதுதான் ஃபிக்ஹ் முகாம்கள். ஏற்கனவே நாங்க பார்த்தோம் ஃபிக்ஹ் முகாம்கள், அது ஃபிக்ஹ் சிந்தனை கூடங்களை பொறுத்தவரையில நம்ம ஹிஜாஸ் கூஃபான்னு சொல்லி பார்த்தோம். அதாவது ஹிஜாஸ் மக்கா மதீனா, கூஃபாண்டா இராக் வரும் பார்த்தோம். இதுல தாக்கத்தை நீங்க ஆழமாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடும் இருக்குது. பின்னால வரக்கூடிய இந்த கருத்து வேறுபாடான விஷயங்கள் எல்லாமே அதுல இருந்து நாங்க புரிஞ்சு கொள்ள முடியும். அதுல நாம இப்ப பார்க்க போறது அந்த ஃபிக்ஹ் முகாம்கள் என்னென்ன சிந்தனை போக்குல எந்தெந்த விஷயங்கள்ல கையாண்டிருக்கிறாங்க, மன்ஹஜ், அவங்களோட வழிமுறை என்ன, ஒரு ஃபிக்ஹ் சார்ந்த சட்டத்தை அணுகிறதுக்கு அவங்களோட வழிமுறை என்னங்கிற ஒரு விஷயத்தை நாங்க பார்க்க போறோம். அதுல 4 பகுதிகளை இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. 4 பகுதிகள்ல முதலாவது அஹ்லுல் ஹதீஸ், அடுத்தது அஹ்லுர் ரஅய், அடுத்தது அல்-லாஹிரியா, அடுத்தது அல் மத்ரஸா அக்லியா. இந்த 4 பகுதியில கொண்டு வராங்க. மத்ரஸா அக்லியா பொறுத்தவரையில முக்கியமான பகுதியா கருதப்படுதான்னு கேட்டா இல்ல. அது ஒரு முஅ்தஸிலா அந்த அமைப்புல அந்த சிந்தனையில தாக்கம் பெற்று வந்த ஒரு மன்ஹஜ், ஒரு வழிமுறை. அதை நாங்க ஒரு கல்விக்காக வேண்டி நாங்க படிக்கிறோமே தவிர அது ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி நாங்க அந்த சிந்தனையை, அந்த முகாமை பார்க்கறது இல்லை. அதுல தாக்கங்கள் நம்ம காலத்திலையும் இந்தியா, தமிழ்நாடு போன்ற பகுதிகளில், இலங்கையில எல்லாம் இருக்குது. அதோட விளைவு இன்னும் இருக்குது. ஆனால் அதை நாங்க ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக கருத முடியாதுங்கிறது தான் உலமாக்களுடைய கருத்தாக இருக்குது. அதுல இப்ப 4ல முதலாவது அஹ்லுல் ஹதீஸ். அஹ்லுல் ஹதீஸ் யாரு? நம்ம ஏற்கனவே படிச்சதை கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, மக்காவுல மதீனாவுல இருக்கிறவங்க அஹ்லுல் ஹதீஸுக்கு ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க, அல்லது அஹ்லுல் ஹதீஸ்ங்கிறது அவங்க தான். ஏண்டா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மறைவுக்கு பின்னால ஹதீஸ்களுடைய ரொம்ப நெருக்கமான பகுதி மதீனாவுல, அடுத்தது மக்காவுல இருந்துச்சு. எனவே இந்த 2 சாரார அஹ்லுல் ஹதீஸ்னு சொல்லுவாங்க. அஹ்லுர் ரஅய்ன்னு ஏன் சொல்றாங்கடா? 2வது கட்டம் அஹ்லுர் ரஅய், அதாவது அபிப்பிராய ரீதியாக ஃபிக்ஹுகளை அவங்க இஜ்திஹாத் செஞ்சு அணுகி கருத்து சொல்லுவாங்க. இவங்களுக்கு மக்காவுல மதீனாவுல ஹதீஸ் எப்படி கிடைச்சதோ அதே அமைப்புல கிடைச்சிருக்குமான்னு கேட்டா இல்ல. அவங்க இல்லாத பகுதிக்கு இஜ்திஹாதாத்துகள் செய்து கியாசுகள் எடுத்து இப்படித்தான் சட்டத்தை என்ன செய்வாங்க, தீர்ப்பா செலுத்துவாங்க. இது ஆரம்ப பகுதி. அதுல பிழையாகவும் இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம். அந்த பிழைக்கு அவங்களுக்கு தண்டனை கிடைக்குமா, குற்றமான்னு கேட்டா ஒருபோதும் குற்றம் இல்லை. அவங்களுக்கு கிடைத்ததை வச்சு அந்த ஃபத்துவாக்களையும் தீர்ப்புகளையும் கொடுத்திருக்கிறாங்க. அதனால்தான் ஹனஃபி மதுஹப் சம்டைம் சிலவங்க மதுஹப் ரஅய்ன்னு சொல்லுவாங்க. எனவே பெரும்பான்மையான அறிஞர்கள் அஹ்லுல் ஹதீஸ் தான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப அஹ்லுர் ரஅய்ங்கிறவங்க அந்த இராக்ல, கூஃபாவுல வாழ்ந்த பகுதியில அப்படியோ பின்னுக்கு வந்தவங்க அப்படியோ என்ன செய்யறாங்கன்னா அந்த அஹ்லுர் ரஅய் அமைப்புக்குள்ள கேட்டகரிக்குள்ள வராங்க. இவங்க எல்லாமே அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவை சார்ந்த மிக பெரும் அறிஞர்கள்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அஹ்லுல் ஹதீஸ்ல உள்ள ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா, அவங்க ஹதீஸை தான் ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாங்க, சஹாபாக்களுடைய ஆசார்களை கவனிப்பாங்க. கியாஸ் போன்ற பகுதி, அதாவது விளக்கங்கள், அதுல மஃஹூம்கள், அதுல மஅகூல்கள், இதெல்லாமே ஹதீஸ்ல இருந்து அவங்க எடுப்பாங்க. எடுத்தாலும் கூட 2ஆம் கட்டமாகத்தான் வச்சுக்கொள்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு டிரெக்டா ஹதீஸ் இருக்கு, அதுவும் சஹீஹான இஸ்னாதோட ஹதீஸ் இருக்கும். உடனே என்ன செய்வாங்க, அமல்படுத்துவாங்க. நான் சொல்றேன் ஆரம்ப பகுதி அமல்படுத்துவாங்க. 2வது, எப்பவுமே ஒரு விளக்கம் இருக்குதுன்னு அந்த விளக்கத்தை தாண்டி ஹதீஸை முற்படுத்துவாங்க. கருத்து இஜ்திஹாதாத்துகள் செய்து ஒரு விளக்கம் எடுக்க வசதி இருந்தாலும் கூட அதை தாண்டி ஹதீஸ் ஒரு கருத்தை சொல்லக்குள்ள அந்த ஹதீஸ்லயே அவங்க நின்று கொள்வாங்க.
ஆஹாதான ஹதீஸ்கள் முத்தவாத்திர் ஆஹாத் படிச்சிருப்பீங்க. ஆஹாதுன்னு சொன்னா ஒரு ஆள் அந்த ஒவ்வொரு தபக்காவிலையும் ஒரு ஆள் இருப்பாங்க, அல்லது 2 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க. பெரும்பாலும் இதுல ஒரு ஆளை கருதப்படுறதுன்னு சொல்றாங்க உலமாக்கள். அப்ப ஒரு ஆள் ஒவ்வொரு தபக்காவிலும் இருந்து வரக்கூடிய அந்த செய்தியை பொறுத்தவரை, அதாவது ஒரு ஆள் ஹதீஸ் கொண்டு வராருன்னா அவர் மட்டும்தான் கொண்டு வரான்னு சொன்னா அந்த ஹதீஸையும் எடுத்து சஹீஹ் என்று சொன்னா அமல் செய்யக்கூடிய நடைமுறைப்படுத்தக்கூடிய பகுதி தான் இந்த அஹ்லுல் ஹதீஸ்னு சொல்லக்கூடிய பகுதி. அஹ்லுர் ரஇயை பொறுத்தவரையில இவங்க வந்து ஹதீஸை காட்டிலும் அந்த ஒரு சில விஷயங்கள் குர்ஆனிய வசனங்களை வச்சு ஆய்வு செய்து கருத்தியல் ரீதியாக அல்லது கியாஸ் ரீதியாக சட்டத்திட்டங்களை அமல்படுத்துறதுல மும்முரமா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹதீஸ் கிடைச்சது குறவு. ஹதீஸ் வானா தூக்கி பின்னுக்கு போடுவோம் அமைப்பில்ல, ஹதீஸுடைய அந்த எண்ணிக்கை அவங்களுக்கு குறவுங்கிறதால, அல்லது கிடைச்சாலும் அந்த இஸ்னாதுல 1008 பிரச்சனை இருக்கிறதால அது அப்படியோ வச்சுட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா விளக்கங்களையும் கியாசுகளையும் உட்படுத்தி இஜ்திஹாத் செய்து சட்டங்களை எடுப்பாங்க. அதே போல கியாஸ் அந்த மஃபூமுகள், அடுத்தது வந்து அந்த மாக்கூல்கள், இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஹதீஸை காட்டிலும். உதாரணத்துக்கு சஹீஹான ஹதீஸ் எடுத்துருவாங்க. ஆஹாதான ஹதீஸ்டா சஹீஹா இருந்தாலும் கூட ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல, எல்லா சந்தர்ப்பங்களையும் ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல குர்ஆனுடைய வசனங்களையும் அவங்களுடைய இஜ்திஹாதையும் போட்டு அந்த ஹதீஸையும் காட்டிலும் சட்டங்கள் எடுப்பாங்க. ஆஹாதான ஹதீஸ் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏற்றுக்கொள்றதுக்குரிய ஒரு சில நிபந்தனைகளும் அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். மக்காவுல மதீனாவுல ஹதீஸ் எடுக்கிறதுக்குரிய அந்த கெப்பாசிட்டி இவங்களுக்கு இல்லை. எனவே அந்த ஆஹாதான ஹதீஸை முழுக்க மறுக்கிற ஒரு சமூகமாக அவங்க அல்ல, மாற்றமாக அதை ஏற்றுக்கொள்ற விஷயத்துல கடுமையான ஒரு நிபந்தனை போக்கு அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதனால என்ன செஞ்சாங்கன்னா விளக்கங்களை இஜ்திஹாதுகளுக்கு ரொம்ப கியாசுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பயணிக்கக்கூடியவங்களா தான் இந்த மத்ரஸத்து அஹ்லிர் ரஇ இவங்க இருப்பாங்க. மூணாவது கட்டம் யாருடா? லாஹிரியா. லாஹிரியாவை பொறுத்தவரையில இவங்க ஹதீஸ்ல அல்லது குர்ஆனிய வசனங்கள்ல மேலோட்டமாக வரக்கூடியதோட நின்றுவாங்க. லாஹிரிய மதஹபை பொறுத்தவரையில இது வந்து முக்கியமான மதஹபான்னு கேட்டா இல்ல. அறிஞர்கள் ஒரு சிலர்கள் வந்து ஃபிக்ஹ் சார்ந்த அமைப்புல, அகீதா சார்ந்தல்ல, ஃபிக்ஹ் சார்ந்த அமைப்புல பித்ஆவான ஒரு மன்ஹஜ்னு சொல்லி கூட விமர்சிச்சிருக்கிறாங்க. இந்த வழிமுறையை போல இந்த வழிமுறை வந்து சரியான ஒரு வழிமுறை இல்லைன்னு சொல்லி பல விமர்சனங்கள் லாஹிரிய மதஹபுக்கு இருக்கத்தான் செய்து. இருந்தாலும் அது இந்த லாஹிரிய மதஹபுக்கு முக்கியமான ஒரு ஆளாக கருதப்படக்கூடிய அபு தாவூத் லாஹிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இவங்களை பொறுத்தவரையில மிக முக்கியமான ஒரு இமாம். இவங்க வந்து கியாஸை பொறுத்தவரையில ஜலியை ஏற்றுக்கொள்வாங்க, ஹஃபியும் இருப்பாங்க. ஜலின்னு சொன்னா நேரடியானது, ஹஃபின்னு சொன்னா ரொம்ப ஆழமாக நாங்கள மூளையை போட்டு சிந்திச்சு உருவாக்கக்கூடிய ஒரு வழக்கம். இதை வந்து மறுப்பாங்க. ஜலின்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களோட தாய் தந்தைகளுக்கு வந்து வலா தகுல்லஹுமா உஃபின், சீன வார்த்தை பாய்க்க கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அவங்களுக்கு அடிக்க கூடாதுங்கிறது வந்து ஓட்டோவா விளங்கக்கூடியது. இதை கியாஸ் ஜலின்னு சொல்லுவாங்க. இதே ரொம்ப ஆழமாக உள்ளுக்க போயிட்டு விளக்கத்தை எடுத்து கஷ்டப்படணும்னு கேட்டா அது தேவையில்லைன்னு மறுக்கக்கூடியவர் தான் அபு தாவூத் லாஹிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க. இவங்களுக்கு பின்னால அது வளர இல்லை. காரணம் இவங்களுக்கு ஒரு மதஹப் நம்ம ஏற்கனவே படிச்ச மாதிரி முக்கியமான நூலாக அப்படி இப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லை. இப்னு ஹஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு லாஹிரின்னு சொல்றாங்க. ஆனாலும் அவர் ஒரு தனிப்பட்ட இமாமாகத்தான் கருதப்படுறாரு. அவர் பின்னால வந்து இமாம் தாவூத் லாஹிரி போன்ற ஒரு சில மன்ஹஜ் எடுத்தாலும் கூட முழுமையாக அவங்க கியாஸ எடுக்காத ஒரு சூழ்நிலை தான் அவங்கள்ட்டையும் காணப்படுது. ஆனா 2 பேருமே முக்கியமான ஒரு இமாம், முக்கியமான அறிஞர்கள், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்களோட மன்ஹஜ்ல ஒரு சில தவறுகளும் பிழைகளும் நிகழ்ந்திருக்கிறதாகத்தான் அவங்களுக்கு பின்னால வந்தவங்க விமர்சிச்சிருக்கிறாங்க. எனவே அஹ்லுஸ் சுன்னாவை சார்ந்த அறிஞர்கள். எனவே எது எப்படி இருந்தாலும் இவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான அறிஞர்களாக கருதப்படுறாங்க. இவங்க எப்பவுமே நான் சொன்ன மாதிரி குர்ஆன்ல ஹதீஸ்ல அதுல மன்தூக், அதாவது என்ன அங்கே விஷயம் அதுல நின்று கொள்வாங்க. மஃபூமுக்கு மஅகூலுக்கு ரொம்ப ஆழமாக போயிட்டு தேட மாட்டாங்க. இன்னொரு விஷயம் அவங்கள்ட்ட ஒரு 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 சட்டம் குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ அவங்க படிக்கிறாங்கன்னா எது சட்டமோ அதோட நின்று கொள்வாங்க. ஓவரான விளக்கங்கள், அதுக்கு மாற்றமான விளக்கங்கள்னு சொல்லி கஷ்டப்பட மாட்டாங்க. அந்த மாதிரியான பிரச்சனை வரும் பொழுது அல் இஸ்திஸ்ஹாப்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம் இருக்குது அவங்கள்ட்ட. அதாவது அடிப்படையில குர்ஆனும் ஹதீஸும் டைரக்டாக வராத எந்த விஷயமாக இருந்தாலும் அது வந்து அனுமதிக்கப்பட்டதுங்கிற ஒரு காயிதாண்ட அடிப்படையில இஸ்திஸ்ஹாப்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில இவங்க ஃபிக்ஹ்ல இந்த ரொம்ப ஆழமாக போய் அதுக்குரிய கருத்து என்ன, விளக்கம் என்னன்னு சொல்லி எடுத்து கஷ்டப்பட மாட்டாங்க. குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் வந்துட்டு எடுப்பாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு புதிய ஒரு சட்ட பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா அந்த சட்ட பிரச்சனையை அணுகிறதுக்கு இஸ்திஸ்ஹாப்னு சொல்லக்கூடிய அந்த காயிதாவை கையில் எடுப்பாங்க, அந்த உசூலை கையில் எடுப்பாங்க. எடுத்து இந்த அடிப்படையில எல்லாமே அனுமதிக்கப்பட்டது தானே, எனவே நாங்க அது அனுமதிக்கப்பட்டதுன்னு ஒரு தீர்வுக்கு பெறுவாங்க. இதுதான் லாஹிரி மதுஹப்ல விஷயமாக கருதப்படுது. அடுத்தது வந்து அல் மதரசா அல் அக்லியா. ரொம்ப மூளைக்கு ரொம்ப ஆழமாக இடம் கொடுத்த ஒரு சமூகம். இதுக்கு காரணம் முஅ்தஸிலாக்கள் அவங்களுடைய சிந்தனை அவங்களும் தான்.
அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா கிரேக்க தத்துவ நூட்கள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டு அதனுடைய நிறைய தத்துவங்கள் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏற்படுத்தி அந்த விளைவுகளின் அடிப்படையில இவங்க மூளைக்கு ரொம்பவே ஆழமாக சிந்தனையை கொடுத்து குரானையும் ஹதீஸையும் பின்னால வைக்கக்கூடிய அல்லது அதுக்கு வேற மாற்று விளக்கங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு அவங்க சிந்திக்க தொடங்கினாங்க. இது முற்று முழுதாக எந்த இடத்துலையுமே எந்த அறிஞர்களும் அங்கீகரிக்காத ஒரு வழிமுறையாகத்தான் இருக்குது. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க அது சஹரா, அது பாலைவனத்துல வந்து ஒரு சட்டம், அதை நாங்க புதுசா எடுக்கணும், அப்படி எடுக்கணும், இப்படி எடுக்கணும்னு சொல்லி 1008 மக்காசுதுகளையும் போட்டு பேசக்கூடிய ஒரு 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 கொள்கை உள்ளவங்க தான் இந்த மதரசா அக்லியான்னு சொல்லக்கூடிய சிந்தனை, அதாவது சிந்தனையை மையமாக கொண்ட சிந்தனை முகாம் அப்படியான ஒரு அமைப்புல தான் இவங்க இருக்கிறாங்க. இவங்க ஹதீஸ்களை ரொம்ப பொடுபோக்கா தான் அணுகுவாங்க. குறிப்பா அதுவும் மகாதன ஹதீஸ் எல்லாம் கிடைச்சிட்டுன்னு சொன்னா கணக்கே எடுக்க மாட்டாங்க. ஹதீஸுடைய அந்த தன்மையை ரொம்ப குறைச்சு மதிப்பிடுவாங்க. ஹதீஸுடைய அந்த கலை தூய்மையாக அந்த இஸ்னாது அந்த இத விஷயத்தை நம்ம ரொம்ப பகுப்பாய்வு செஞ்சு எடுக்கிற அந்த கலையை துச்சமாக சில இடங்கள்ல மதிப்பாங்க. இந்த மாதிரியான தன்மை கொண்டவங்க தான். அதே போல அந்த மஸ்லஹா அதாவது பொது நலனை எப்பவுமே மேல வச்சுக்கிட்டு குரானையும் ஹதீஸையும் பின்னால வச்சுக்கிட்டு தான் பார்த்து கொண்டிருப்பாங்க எப்பவுமே பொதுநலன். அதாவது சுருக்கம் என்னன்னா உசூல் ஃபிக்ஹ்ல ஆழமான அடிப்படை அறிவு இல்லாம பின்னால வந்தவங்களை நான் சொல்றேன். ஒரு சில ஒரு காமன் சென்ஸ்ல நாங்க யோசிச்சு கொள்வோம்னு சொல்லி சர்வதேச சட்ட அமைப்புல உள்ள அந்த மஸ்லஹாவெல்லாம் எடுத்து அந்த மாதிரி தான் குரானை இவங்க அணுகுவாங்க. இவங்களோட மூளைக்கு தான் முக்கியத்துவம் செலுத்துவாங்க. இது வந்து ஒரு பிழையான ஒரு அணுகுமுறை. இதை நாங்க எந்த சந்தர்ப்பத்திலையுமே அனுமதிக்க முடியாத ஒரு வழிமுறை. இது தெரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க.